வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் முன்னணி கவிஞராக திகழ்ந்தவர்தான் கவியரசர் கண்ணதாசன். ஒரு காதல் பாடலை கேள்விப்பதில் வகையில் எழுதியதை தொடர்ந்து அந்த பாடலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு பாடகர்கள் இருவரும் சிறப்பாக பாடி அசத்தியிருப்பார்கள். மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர்தான் கவியரசர் கண்ணதாசன். காதல், சோகம், மகிழ்ச்சி, வெறுப்பு என பல வகை உணர்ச்சிகளையும் தனது வரிகள் மூலம் வெளிப்படுத்திய கண்ணதாசன் பல பாடல்களை வித்தியாசமான கோணத்தில் எழுதி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர் என்று சொல்லலாம். அந்த வகையில் அமைந்த ஒரு பாடல்தான் சாரதா படத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் சினிமாவில் இயக்குனர் திலகம் என்று அழைக்கப்படும் KS கோபாலகிருஷ்ணன் இயக்குனராக அறிமுகமான படம்தான் சாரதா. 1962ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் SS ராஜேந்திரன், விஜயகுமாரி, MR ராதா உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள். AL ஸ்ரீனிவாசன் தயாரித்த இந்த படத்திற்கு KV மகாதேவன் இசையமைத்திருந்த இந்த நிலையில் பாடல்கள் அனைத்தையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். கல்லூரியில் டீச்சராக இருக்கும் SS ராஜேந்திரனை அதே கல்லூரியில் படிக்கும் விஜயகுமாரி காதலிப்பார். ஆனால் அவர் மாணவி என்பதாலும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர் என்பதாலும் இந்த காதலை SS ராஜேந்திரன் ஏற்க மறுத்து விடுவாராம். ஆனாலும் விஜயகுமாரி தனக்கு காதல் தான் முக்கியம் என்று SS ராஜேந்திரனை சுற்றி சுற்றி வருவாராம். அப்போது வரும் பாடல்தான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்துவிட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்மையின் நிலை என்ன? மௌனம் என்ற பாடல். பொதுவாக காதல் பாடல் என்றால் மானே, தேனே, பொன்மானே என்ற சொற்கள் இடம்பெறும் வகையில் அமைந்திருக்கும். ஆனால் இந்த பாடலை ஒரு கேள்விப்பதில் தொடராக அமைத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன என்று பெண் கேள்வி கேட்டு பாட அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் ஆண் பாடுவார். KV மகாதேவன் சிறப்பாக இசையமைத்திருந்த இந்த பாடலை PP ஸ்ரீனிவாசன், P சுசிலா ஆகியோர் பாடியிருப்பார்கள். காதல் பாடல்களிலே வித்தியாசமாக அமைந்திருந்த இந்த பாடலில் ஒருவன் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தேகங்கள் அனைத்திற்கும் பதிலளிக்கும் வகையில் அமைந்திருக்கும். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகின்றன. நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.